வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போகிறது மேகமலை ரோடு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. விவசாயம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். மலை எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணுக்கு கட்டுற தூரம்லாம் பசேன்னு தான் இருக்குது. மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது 20 ஆகமும். இங்கே வர்ற வழியில் ஒருத்தர் லிஃப்ட் கேட்டேன், கொடுத்தாப்புல. சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட சரி போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பின்னாடியே வாங்க, உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டுறேன். இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்களும் பார்ப்பீங்க. மறந்தாமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் என்ன வேணால் அனுப்புங்க. நான் செய்கிறது பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் திருப்பி கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எப்பயுமே மழை 24 மணி பேஞ்சிகிட்டே இருக்கும். அழகான மேகமூட்டங்க, மேகமூட்டம்லாம் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து போகிற வழி ஃபுல்லாமே நண்பா மேகமூட்டம் தான். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போன மாதிரி தான் ஒரு எண்டு வளைவு ஒன்று இருக்குது. அடியில் இருக்கிற கபாலமே குழின்னு வச்சுருக்கு. அவ்வளோ ஒரு வளைவு. அந்த வளைவை பார்க்கும்போது நமக்கே மெய் சிரித்து போகும். அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் நம்ம வைகை ஆற்று வேறு லெவல். மழை பெஞ்சு டேம் இல்லை, ஆனால் தண்ணி 24 மணி நேரமும் வைகை அணையில் தண்ணி இருக்குங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. மதுரை பக்கம் தண்ணி இல்லை, ஆனால் அங்கே வைகை ஆற்றுல நல்லா தண்ணி இருக்குது. அந்த மேகமலையிலேருந்து வர தண்ணி இது ஃபுல்லாமே மறந்தாஞ்சி ஃப்ரெண்ட்.